Hello my dear viewers, I'm back with another video. இன்னைக்கான வீடியோ என்னன்னா சூர்யா 46 படத்தின் வீடியோ ஃபர்ஸ்ட் லுக் ஆனது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் 46 மூவி அப்படின்னு கூப்பிட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டிலோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஆனது ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டைட்டிலானது முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, லீக்கான ஒரு டைட்டில் தான், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இல்லாமல் பேர் வைப்பாங்க இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த போஸ்டருக்கும் சூர்யா அவர்களுக்கும் கையில் இருந்த அந்த குழந்தைக்கும் ஸோ டைட்டில் பார்க்கும்போது கரெக்டாக ஓகே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ வழக்கமாக சூர்யா அவர்கள் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மாசான டைட்டிலாக இருக்கும். இந்த சிங்கம், கருப்பு, கங்குவா இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ரேஞ்சில் இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி கிளாஸான ஒரு டைட்டிலாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இப்படி தான் வாரிசு படத்தோட டைட்டில் ஆனது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லாமல் டைட்டில் வைப்பாங்க அப்படின்னும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டிலாக தான் வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு போலீஸ் கேரளாவில் போயிட்டு ஒரு கேஸை சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த போஸ்டர் ஆனது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு அதுவும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசாரித்து பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு ஃபீமேல் லீட் மமிதா பண்ணுறாங்க இல்லையா, ஒரு 40 வயசு வரும். 40 வயசில் தான் சூர்யாவோட கேரக்டர் வந்துட்டு இருக்க போது. ஒரு 40 வயசில் இருக்க ஒரு கேரக்டருக்கும் 20 வயசில் இருக்க ஒரு கேரக்டருக்கும் ஒரு ரொமான்ஸ் நடந்துச்சு அப்படின்னா மேபி மேரேஜ் ஆர் லவ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் அந்த படமானது எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டாக்ஸ் ஆனது வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்தோட ஸ்டோரி ஆனது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய டீசர் ஆனதும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். படமானது ஜூலை ரிலீஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கருப்பு மேபி ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த படத்துக்கும் சூர்யா அவர்கள் கமிட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து ஒரு பயங்கரமான ட்ரீட் சூர்யா ஃபேன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு டைட்டிலானது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.